அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம மாதிரி தேக்கில் வந்து அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மிளகா செடியெல்லாம் வந்து நம்ம நிறைய அறுவடை எடுத்துக்கிறோம். இப்போ வந்து மழை பெஞ்சு இந்த செடியெல்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நம்ம இந்த செடியில் இருக்கிற காய் எல்லாத்தையும் நம்ம பறிச்சுட்டு இந்த செடி எல்லாமே எடுத்துகிட்டு வேறு எதுவும் நம்ம வைக்கணும். அதனால் வந்து இருக்கிற மிளகாயெல்லாம் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இந்த செடி அவ்வளோதான் நீ வராது. அதனால் வந்து எல்லா செடியுமே எடுத்துடலாம் வச்சுக்கிறேன். இப்போது நம்ம இந்த செடி எல்லா செடியிலையுமே இருக்கிறத நம்ம வந்து எடுத்துட்டு உங்களுக்கு இந்த செடியை வந்து எல்லா செடியும் நம்ம எடுக்க போகிறோம். அதனால் எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட நான் வந்து வீடியோ காமிக்கிறேன். நம்ம எடுக்க போகிற செடியில் பார்த்து எவ்வளோ மிளகா இருக்குன்ட்டு. ஆனால் செடி வந்து நீ வந்து இதை நம்ம இதை அப்படியே விட்டுட்டோம்னா சரியாக வராது. அதனால் நம்ம இதை பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம வேறு செடி நம்ம வைக்க முடியாது. அதனால் நம்ம இதை பார்க்காம நம்ம எடுத்துட வேண்டியதான். இதை நம்ம அந்த காய்க்கும் பார்த்துட்டே இருந்தோம்னா நமக்கு வேறு செடி வைக்க முடியாது. அதனால் இருக்கிறது எல்லாத்தையுமே பறிச்சிடலாம். மழை பெஞ்சதுனால தான் நமக்கு செடி சீக்கிரமாக அந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்லைனா இன்னும் நல்லா காய்க்கும். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு செடி எல்லாமே இந்த மாதிரி பழுத்துருச்சு. அதனால் நம்ம வந்து இருக்கிற எல்லாமே பிஞ்சு கேட்குற காய் பழம் இது எல்லாமே நம்ம வந்து எடுத்துட வேண்டியதான். இதெல்லாம் போயிடுச்சு வேறு எல்லாமே போயிடுச்சு. என்ன சார் இது பெருசாக இருக்குது. இந்த பாருங்க, செடி வந்து ரொம்ப மோசமாகிடுச்சு. ஆனால் இதில் பாருங்கள் எத்தனை காய் இருக்குதுன்ட்டு. நம்ம எதுக்காக பார்க்கக்கூடாது. நம்ம எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு எல்லாம் அப்படியே எல்லாம் பிடிங்கிட்டு வேறு இதெல்லாமே எடுத்துட்டு நம்ம வேறு வைக்க வேண்டியதான். கிடைச்சி அது இதெல்லாமே பாருங்கள், எல்லா செடியும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாமே போயிடுச்சு. நம்ம இதுக்காக பார்த்தோம்னா எல்லா செடியும் ஒன்றுமெல்லாம் போயிடுச்சு. இதெல்லாம் அப்படியே சுருண்டாயிடுச்சு. இருக்கிற காயை நான் வந்து பறிச்சிட வேண்டியதேன். இந்த மாதிரி லாஸ்ட்டாக குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். இதை வந்து புளி மிளகா போட்டால் சூப்பராக இருக்கும். ரொம்ப காரம் இருக்காது. பிஞ்சு மிளகா வந்து ரொம்ப காரம் இருக்காது. ஆனால் சூப்பராக இருக்கும் இல்லையா? இப்போது பாருங்க, இந்த செடி வந்து இது எல்லாமே இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் பாருங்க எத்தனை காய் இருக்குன்ட்டு. இதையும் நம்ம எடுத்துடலாம். செடி பிச்சுட்டு வருது. இல்லை பாருங்க, சுண்டைக்காய் பெருசாக இருக்குது. ஆனால் பழுத்துருச்சு. செடி வந்து ரொம்ப முக்கிடுச்சு இல்லை. அதனால் வந்து உங்களுக்கு பெருசாக வராது. இந்த மாதிரி லாஸ்ட் ஆனோடனே எடு இது நல்லா இருக்குது. விட்டுலாமா இது நல்லா இது அந்த பக்கம் வாங்க. இப்போது இந்த செடி வந்து இங்கே ஒன்றுமே இல்லை, செடியே சரியில்லை. ஆனால் இங்கே பாருங்க சூப்பராக வந்து காய்ச்சிருக்குது. இதையும் நம்ம வந்து எடுத்துடலாம். ஒரே இடத்துல கூடைங்க. இந்த ஒரு இடத்துல பாருங்க எவ்வளோ இருக்குதுன்ட்டு. இதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம்.
செடி வந்து சரியில்லை, ஆனால் இது நல்லா இருக்கும்போது வந்தது, அதனால் எடுத்துடலாம். இந்த செடியெல்லாம் ஒன்றுமே இல்லை. வேறு இந்த செடியில் இது எல்லாமே பழுத்துருச்சு பாருங்க, குட்டி குட்டியாக இருக்குது, எல்லாமே பழுத்துருச்சு. இங்கே இப்போ இந்த செடியும் எல்லா செடியுமே பாருங்கள் எல்லாம் சுருண்டுருச்சு, அப்படியே பழுத்துருச்சு செடி. அதனால தான் நம்ம வந்து சும்மா எதுக்கு வச்சு தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும், மழை பெஞ்சிட்டே இருக்குது. அதனால் நம்ம வந்து எடுத்துடலாம். பூச்சி வந்துட்டுருக்குது. செடி எதுவும் சரியில்லை இருக்குது பாருங்கள். இந்த செடி இப்படி தான் இருக்குது. அதனால் இந்த பாருங்கள், இதையும் நம்ம எடுத்துடலாம். இந்த செடியும் நம்ம எடுத்துடலாம். அது பிஞ்சாக இருக்குது, ஆனால் சரியாக வராது. அப்படியே மழை பெஞ்சு பனி அடித்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. அது இருக்கட்டும், அதில் போடுங்க. இது ஒன்றுமே இல்லாமல் போச்சு. நல்லா சூப்பராக நீல மிளகா நல்லா காய்ச்சிருக்கு, ஆனால் செடி சரியில்லாமல் போச்சு. சூப்பராக இருக்குது காய், எல்லாமே போச்சு. அதே மாதிரி இதுலேயும் காய்ச்சிருக்கு, ஆனால் செடி இந்த மாதிரி சுருண்டுருச்சு அப்படியே. இதெல்லாம் நம்ம பார்க்காம இதை வந்து முத்திருச்சு. நம்ம விதைக்கத்தே விடணும் இந்த மாதிரி. இப்போ இருக்கிற அதே மாதிரி நம்ம இருக்கிறத மிளகாயோட இதையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். சூப்பர் காய், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காய், நல்லா பெருசாக இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இங்கே இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். காய் சூப்பராக இருக்குது. எல்லா செடியுமே போன செடி எல்லாமே எடுக்கிறதுக்காக இப்போ வந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். அவ்வளோதான். இது வருது இல்லை, இதுவும் முத்திடுச்சு. நீ இதுவும் விதைக்கத்தான் வைக்கணும். அவ்வளோதான். அந்த பக்கம் முள்ளங்கி இது காட்டுங்க, பேஸ்கெட் காட்டுங்க. ஐயோ வாங்கிடுச்சு. நீ பாருங்கள், இந்த செடி வந்து இப்போ வச்சது சூப்பராக காய்ச்சிருப்பாருங்க. இந்த செடி வந்து இலையும் சூப்பராக இருக்குது. இந்த காய் இருக்குது, நம்ம காயை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஐயோ, இந்த செடி வந்து மிளகா செடி வந்து மெதுவாக எடுக்கலைன்னா அது இது பரங்கி பூசணி பரங்கியில் பூசணி. சொல்லுங்க, பரங்கி எப்படி சுற்றிக்கிட்டு சொல்லுங்க. மஞ்சள் பூசணி வந்து இந்த பக்கம் போயிட்டு இருந்தது. இதில் போய் பாருங்கள் எப்படி சுற்றிருக்கேன் பாருங்கள், தலை விழுந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஒரு சைடில் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இது எல்லாமே இந்த தலையும் வந்து சூப்பராக இருக்குது, நமக்கு நல்லா சூப்பராக காய்ச்சிருக்குது. இந்த மாதிரி தான் செடி இருக்கணும். அந்த செடியெல்லாம் முடிஞ்சிருச்சு காய்ச்சி, அதனால் நம்ம அதெல்லாம் எடுக்கணும். இது வந்து இருக்கட்டும். இப்போ காய் இருக்குது, அதோடு சேர்த்து நம்ம அந்த காயை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பிஞ்சாக இருக்குது, கொஞ்சம் பெருசாகட்டும், அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இங்கே இருக்குது, அவ்வளோதான். இது முடிஞ்சிச்சு. இப்போது நம்ம வந்து மிளகா செடி வந்து நம்ம வேரோடு நம்ம எடுத்துட போகிறோம். அதனால் நம்ம மிளகா செடியில் இருந்தது எல்லாமே நம்ம பறிச்சிட்டோம். லாஸ்ட்டாக இவ்வளோ தான் நம்ம எடுத்துட்டோம். நமக்கு பச்சை மிளகா வந்து இன்றைக்கி நான் அறுவடை எடுத்துக்கிறேன். ரெண்டாவது அவரைக்காய் வந்து பட்டை வர செடி அவரை வந்து அது காய்ச்சிட்டே தான் இருக்குது. இப்போ 2 இருந்தது, அந்த மிளகாயோடு சேர்த்து நம்ம இதையும் எடுத்துக்கிறோம். இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.